வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 21. ஸ்ரீநிதியின் வார்த்தைகளில் வாய்விட்டு சிரித்த ஸ்ரவன் அவளை மேலும் நெருக்கியபடி, என்ன செய்யறதுடா செல்லக்குட்டி, ஓ மாமாவுக்குள்ள இருக்கிற குட்டி மூளை அவ்வளவுதான் வேலை செய்யுது. இதுல உடம்புல உண்டாகிற சலனை வேற. அதுக்கு பிடிச்சிருக்குதா என்னன்னு ஒன்னும் புரியல. தனக்கு வசதி அதை மட்டும் யோசிச்சு வேற எதையும் தலையில தோண விட மாட்டேங்குது என்று ரொம்பவும் குறைப்பட்டு கொண்டான். கணவனிடம் சண்டையிடும் வேகத்தில் கேட்டு விட்டவள் அவன் சிரிக்க ஆரம்பிக்கவுமே, ஐயோ என்ன இப்படி பேசிட்ட என்று சங்கடத்தில் நெளிய துவங்கினாள். இதில் அவன் அதற்கு விளக்கம் வேறு கொடுக்கவும் தன் முகத்தை எங்கே கொண்டு மறைப்பதென்று புரியாமல் அவனுடைய தோளிலேயே சரண் புகுந்தாள் ஸ்ரீநிதி. அவனோ அவள் கூந்தலில் மோகத்துடன் முகம் புதைத்து, ஃபீல் பெட்டர் என்று கேள்வி எழுப்பினான். என்று முனகியவளுக்கு அவனை விட்டு விலக சற்றும் மனம் வரவில்லை. சிறிது நேரம் கழித்து ஏதோ நினைவு வந்தவனாக மனைவியை தன்னை விட்டு வேகமாக விலக்கினான் ஸ்ரவன். அதில் சற்று ஏமாற்றம் அடைந்தவள் முகத்தில் அதை கவனமாக மறைத்து அவன் மடியை விட்டு மெதுவாக எழுந்தாள். அவனோ அதற்காகவே காத்திருந்தவன் போல இவளை விட்டு விலகி எழுந்து செல்ல நெஞ்சில் அடைக்கும் உணர்வுகளை விளங்கியபடி அமைதியாக நின்றிருந்தாள் ஸ்ரீநிதி. சுற்றுப்புறத்தை மறந்து தனக்குள்ளே உழன்று கொண்டிருந்தவளை அவன் மீண்டும் இழுத்து அருகில் அமர வைக்க என்னவென்று முகத்தை சுளித்தபடி அவனை பார்த்தாள் அவள். அவளின் வலது கையை எடுத்துக் கொண்டவன் ஒரு சின்ன துணியில் சுருட்டி வைத்திருந்த ஐஸ் கியூபால் வீக்கத்தின் மீது மெல்ல மெல்ல அழுத்தி ஒத்தடம் கொடுக்க ஆரம்பித்தான். லேசாக வலி எடுத்து பல்லை கடித்து பொறுத்தாலும் கணவன் தன் மீது காட்டும் அக்கறையில் ஸ்ரீநிதியின் மனம் நெகிழ்ந்து கிடந்தது. நிமிர்ந்து அவள் முகம் நோக்கிய ஸ்ரவன், கொஞ்சம் வலிய பொறுத்துக்க, ஒரு 2-3 தடவை ஒத்தடம் கொடுத்துட்டா வீக்கம் குறைஞ்சிடும் என்றான். அவனிடம் உருகி கிடந்தவளோ, எனக்கு வலிக்கல என்றால் கனவில் திளைத்தவளாக. நெற்றியை சுருக்கி கணவன் தன்னை ஊடுருவவும் சுதாரித்து, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல என்றால் அவசரமாக. முகத்தில் எந்த உணர்வும் காட்டாமல் மீண்டும் தன் வேலையில் கவனம் செலுத்தினான் ஸ்ரவன். ஸ்ரீநிதியோ உதட்டை கடித்தபடி, நான் சொன்னது எதுவும் கேட்டிருப்பாரோ என்று அவன் முகத்தை ஆராய்ந்தாள். கையில் வைத்திருந்த ஐஸ் கட்டியை தான் எடுத்து வந்திருந்த பவுலில் போட்டுவிட்டு அவளிடம் திரும்பியவன் அதே வேகத்தில் தன்னுடைய செலிட்ட கரத்தால் அவளுடைய இடையை பற்றி இழுத்து தன் மீது சாய்க்கவும் மெல்லிய புடவையை தாண்டி அவனின் தீண்டல் மேனியை சிலிர்க்க செய்ய உடல் கூசியவள் அவன் மீது அழுந்த புதைந்தாள். என்ன சொன்ன? எதை கேக்குறீங்க என்றால் ஏதும் அறியாதவளாக. வலிய பொறுத்துக்க சொன்னதுக்கு ஏதோ சொன்னியே. உதட்டில் வெக்க சிரிப்பு குமிழியிட, இப்ப பரவாயில்லன்னு சொன்ன என்றால் மென்மையாக. அதுக்கு முன்னாடி என்றவன் தன் மீசை ரோமத்தால் அவள் காதில் மெலிதாக உரச அவனின் கேள்வியிலும் செயலிலும் முகம் சிவந்தவள், சொல்ல மாட்ட என கிசு கிசுத்தாள். எனக்கு தான் கேட்டுருச்சே, ஏன் வலிக்கல என்று போதையுடன் கேட்டவன் அவளை தன்னோடு சேர்த்து இருக்கவும் விழிகள் சொருக அந்த மயக்கத்தை ஆசையுடன் அனுபவித்தாள் ஸ்ரீநிதி. சில கணங்களுக்கு அப்படியே அவள் மீது தலை சாய்த்திருந்தவன், நீதிமா என்று மெல்ல அழைத்தான். கணவனிடம் வெளிப்பட்ட அந்த தனிப்பட்ட அழைப்பு மனதை காதலால் உருக செய்ய, என்றால் முனகலாக, உன்கிட்ட சில முக்கியமான விஷயம் பேசணும் என்றதும் அதுவரை இருந்த குழைவு மாறி அவள் உடல் சட்டென்று விரைத்தது. நாசுக்காக அவனிடம் இருந்து விலகி கொண்டவள், என்ன பேசணும் என்றால் கவனமாக. அவள் முகத்தில் தெரிந்த தீவிரம் கண்டு முறுவளித்தவன் அவளின் கன்னத்தை விரல்களால் பற்றி அருகில் இழுத்து அதில் உதடுகளை பதித்தான். உடலுக்கும் மனதுக்கும் இடையே கிடந்து அல்லாடியவளின் விழிகளில் அவளையும் மீறி வெளிப்பட்ட கலக்கம் கண்டு பரிவு ஏற்பட அவளை மீண்டும் இழுத்து தன் மீது சாய்த்து கொண்டான் ஸ்ரவன். இப்போதுக்கு அட்டென்ஷன் பொசிஷனுக்கு போற என்று கடிந்தான். பதிலளிக்காமல் தன் மார்பில் மௌனமாக இறுகி கிடந்தவளை குனிந்து பார்த்தவன் அவள் கூந்தலை கோதி, நீதிமா, நீயா என் மேல நம்பிக்கை வச்சு மனம் ஓந்து சொல்லாம நானா உன்கிட்ட உன்னை பத்தி எதுவும் கேட்க மாட்டேன். இதை ஏற்கனவே 2 முறை சொல்லிட்டலையா? இன்னுமா எதுக்கு கவலைப்படுற? எனக்கு பழைய விஷயம்லாம் எதுவும் வேணாம். நான் உன் மனசுல இருக்கிறேன், நீ என் மனசுல இருக்கிற, அது போதும். கண்டதே நினைச்சு குழம்பாம நீ என் கூட சந்தோஷமா வாழணும், சரியா என்று கேள்வி எழுப்ப அவள் முகம் இன்னமும் தெளியவில்லை. இன்னும் என்ன? நீங்க என்கிட்ட வேற என்ன கேட்கணும் என்றால் தயக்கத்துடன். என பெருமூச்சு எறிந்தவன், முதல்ல உன்னை பத்தி சில பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆகுது ஒரு ஹஸ்பண்டா எனக்கு தெரியணும் தானே என்க அவன் மனதை உணர்ந்தவள் ஆமோதிப்பாக தலையசைத்தாள். இன்னைக்கு காலையில ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த ஃபார்மை ஃபில் பண்றளவு கூட உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியல. முதல்ல உன் வயசு, படிப்பு, வேலை இதெல்லாம் பத்தி சொல்லு. வயசு 25, படிப்பு என்று தயங்கிவிட்டு +2 என முகம் கன்றினாள். அதை கண்டு புன்னகை போக்க அவள் மனதை மாற்ற வேண்டி சீண்டலில் இறங்கினான் ஸ்ரவன். என்ன அதுக்கு மேல மண்டையில ஏறலையா
என்று தலையில் தட்டினான். ஸ்ரீநிதியோ அதற்கு எந்த எதிர்வினையும் காட்டாது புருவம் சுளித்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தாள். முகத்தை பாரு உம்னாமுஜி. உம்னாமுஜி, இப்ப என்ன படிப்பு +2, அடுத்து? பிரைவேட் மாண்டசரி ஸ்கூல்ல சில்ட்ரன்ஸ்கான டீச்சரா ஒர்க் பண்ண என்றவளின் முகம் உணர்வற்று கிடந்தது. ஓ, டீச்சர் அம்மாவா நீ என்றான் கேலியாக. அவன் அதன் எதிரொலியாக லேசாக இமைகளை உயர்த்தி அவனிடம் பார்வையை செலுத்தியவளுக்கு அவன் மீது சாய்ந்திருப்பது முள்படுக்கையின் மேல் படர்ந்திருப்பது போன்ற ஒரு ஒவ்வாமையை தர மெல்ல விலகினாள். அவளை ஆழம் பார்த்தவன், எதுக்கு பந்த விலகல் என்று காரணம் கேட்டான். எனக்கு தூக்கம் வருது. இதுதான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னான் என்றான் ஸ்ரவன் ஏளனமாக. அலுப்புடன் முகத்தை திருப்பிக் கொண்டவள், என்ன விடுங்க, நான் போறேன் என்றாள். சரி போ என்றவன் அலட்சியமாக மொழியவும் ரோஷத்தில் எழுந்து விறுவிறுவென்று அறைக்கு சென்றாள். மனம் ஏதேதோ நினைவுகளில் துக்கத்தில் திளைக்க படுக்கையில் சுருண்டு படுத்துக் கொண்டவளின் விழிகளிலிருந்து தன்னிறக்கத்தால் தாரை தாரையாக நீர்மழை பொழிந்தது. அடுத்த சில நிமிடங்கள் அறைக்கு வெளியே ஸ்ரவன் வரும் அரவம் கேட்கவும் வேகமாக கண்களை துடைத்துவிட்டு இமைகளை அழுந்த பூட்டிக் கொண்டாள் ஸ்ரீநிதி. மனைவியின் அருகில் வந்து படுத்தவன் சற்று நேரம் யோசனையாய் மேலே பார்த்திருந்து விட்டு திரும்பி அருகினில் பார்க்க தனக்கு புறமுதுகிட்டு படுத்திருப்பவளை கண்டு சிரிப்பு பொங்கியது. லேசா இதழை கடித்தவன் மெல்ல அவளை நெருங்கி, ஸ்ரீநிதி தூங்கிட்டியா என்றன் அப்பாவியாக. மனைவி அசையாமல் கிடந்தாலும் அவள் விடும் மூச்சு காற்றே அவளின் விழிப்பை எடுத்து சொல்ல, உன்னதானே கேக்குற என்று பின்ன கழுத்தில் குறுகுறுப்பு மூட்டினான். என்ன தூங்கவே விட மாட்டீங்களா? சும்மா தூக்க வருதுன்னு போய் சொல்லி என்கிட்ட இருந்து நழுவ பாக்காத. காலையில ஹாஸ்பிட்டல்ல முழுசா 4 மணி நேரம் தூங்கினவ சொல்ற கதைய நான் நம்பணுமா? இந்த பக்கம் திரும்ப. ஸ்ரீநிதியோ அழுத்தமாக படுத்திருக்க, இப்ப நீயா திரும்பலனா நான் உன் மேல ஏறி அந்த பக்கம் வருவேன் என்று ஸ்ரவன் மிரட்டல் விடுக்கவும் அதிர்ந்தவள் விரைவாக அவன் முகம் காணுமாறு திரும்பி படுத்தாள். தட்ஸ் குட் என்று திருப்தியுடன் புன்னகைத்து அவளின் கன்னத்தை இவன் ஈரமாக்க சலிப்புடன் விழிகளை மூடிக்கொண்டாள் அவள். ஹேய், என்னடியா அதுக்குள்ள அப்படி சலிச்சுக்கிற? இன்னும் கல்யாணம் முடிச்சு 1 மாசம் ஆகல, நான் உன்னை ஒண்ணுமே செய்யல என்றவன் சன்னமாக அலறவும் இவளையும் மீறி இதழ்களில் மெல்லிய வெட்கம் ஒருவல் பூத்தது. சும்மாவே இருக்க மாட்டீங்களா என்று இவன் தோளில் தட்ட கையை உயர்த்திவிட்டு முகம் சுளிப்பவளைக் கண்டு நக்கலாக நகைத்தான் பையன். இதுக்குதான் நம்ம பாடி கண்டிஷன் தெரிஞ்சுக்கிட்டு தாக்குதல் தொடுக்கணுங்கிறது என்று கண் சிமிட்டினான். சில மணி துகள்களாக முகத்தில் இருந்த வெறுமை மறைந்து விழிகளில் வெளிச்சம் பிறக்க, நீங்க எப்பவுமே இப்படித்தானா என ஆர்வமாக வினவினாள் ஸ்ரீநிதி. இப்படித்தானா? நீ என்ன கேட்க வர? அதை தெளிவா கேளு, அப்புறம் நான் ஏதாவது ஏடா கூடமா உளறிடக்கூடாதுல என்றவன் கூறியதும் அவளின் அதிரங்கள் பளிச்சென்று மலர்ந்தது. தன் முகத்தை ஆசையுடன் அளவெடுக்கும் கருந்திராட்சி விழிகளை கூர்மையாக பார்த்தவன், இப்ப எதுக்கு இப்படி பப்ளிக்கா சைட் அடிக்கிற என்று தீவிரமாக வினவினான். கணவனின் நெருக்கம் தந்த துணிவில், நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க கழுத்துல தாலி கட்டிட்டேன், காதலும் சொல்லிட்டேன், அப்புறம் என்ன திருட்டுத்தனமான மிரட்ட கூட செஞ்சீங்களே என அவனுக்கு நினைவுபடுத்தினாள். மேடம் ரொம்பவும் தேறிட்டீங்க என இதழ் மலர்ந்து இருந்தவளின் அழகை ரசித்தவன், இப்படி இருந்தா முகம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, அதை விட்டு எப்ப பாரு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி தூக்கி வச்சுக்கிறது என்று போலியாக முறைத்தான். அவன் கேலியில் புன்னகைக்க முயன்று தோற்றவள் அமைதியாக மெல்ல குனிந்தவன் அவளின் மூக்கின் நுனியில் முத்தமிட்டான். நிதிமா, உனக்குள்ள என்ன பிரச்சனை கவலை இருந்தாலும் என்கிட்ட நேரடியா சொல்லு, சும்மா எல்லாத்தையும் உனக்குள்ளே பூட்டிக்கிட்டு மறுகாத என்ன என்று தலையசைப்பவளை கட்டி கொண்டவன், சரி நான் தூங்குறேன், உன்ன மாதிரி இல்லாம எனக்கு நிஜமாவே தூக்க வருது என தளர்ந்து படுத்த விழிகளை மூடிக்கொண்டான். ஸ்ரவனை சந்தித்த நொடிகளில் இருந்து தனக்கும் அவனுக்கும் இடையே பல்வேறு பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணியே இவள்தான் என்கிற உண்மையை அவன் மூலமாக தெரிந்து கொண்டிருந்தவள் அவன் முகத்தையே இமைக்காமல் பார்த்தபடி யோசனையாக படுத்திருந்தாள். இவர் வரையில எல்லாம் சரியாயிட்டனால ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஆனா நான் என்ன பத்தி இவர்கிட்ட இதுவும் என்னால சொல்ல முடியாதே. எந்த காரணத்துக்காகத்தான் அவர் சுயநலமா பயன்படுத்திக்கிட்டேன்னு தெரியும் போது என்ன அவர் புரிஞ்சு ஏத்துக்குவாரா? அப்படி இல்லாம கோபப்பட்டு என்ன வெறுத்துட்டா என்ன செய்யறது என கலக்கமுற்றாள். கணவன் தன்னை ஒதுக்கிவிடக் கூடாது என்கிற அச்சத்தில் அவனின் அன்பை முழுதாக அனுபவிக்க வேண்டி அவள் இதயம் கிடந்து தவித்தது. அவனுடைய அருகாமை ஒரு புறம் தன்னை ஆறுதல் படுத்தும் அதே நேரம் அந்த அரவணைப்பு வாழும் காலம் முழுக்க தனக்கு கிடைக்குமா என்கின்ற எந்த உத்தரவாதமும் இல்லாமல் அவளது நெஞ்சம் அமைதி இழந்து அலைப்பாய்ந்து துடித்தது. சரி நான் கிளம்பட்டுமா? அலுவலகத்திற்கு தயாராகி தன் எதிரே வந்து நிற்பவனிடம் சம்மதமாக தலை ஆட்டினாலும் ஸ்ரீநிதியின் முகவாட்டம் அவள் மனதை கண்ணாடியாக எடுத்துரைக்க அவளின் இடையில் கரம் கொடுத்து உடல்கள் உரச அருகில் இழுத்து கொண்ட ஸ்ரவன் அவள் நெற்றியில் முட்டினான். ஏன் முகம் இப்படி டல் அடிக்குது? சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுவீங்கல்ல என்றால் லேசான கலக்கத்தோடு.
நேற்றைய தினத்திற்கு முன்தினம் தான் செய்துவிட்ட மடத்தனத்தை எண்ணி வழக்கம் போல் வருந்தியவன் அவளை தன்னோடு சேர்த்து மென்மையாக அணைத்துக் கொண்டான். வந்துருவேன், எவ்வளவு சீக்கிரம் வேலை முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் என் பேபியை பார்க்க ஓடி வந்துருவேன் என்றவளின் கன்னத்தோடு கண்ணம் நிலைத்தான். ட்ரிம் செய்யப்பட்ட கன்னத்தின் சொரசொரப்பில் கிளர்ந்து சிரித்தவள், நாம் பேபியா என்று புன்னகைத்தாள். இல்லதான், உன்னை கட்டி பிடிச்சிருக்கிறதுல தெரியுது. ஆனாலும் அப்படி சொல்றதுல ஒரு கிக் இருக்கத்தானே செய்து என்றவன் அசராமல் பதிலளிக்க அவளால் தான் அதற்கு மேல் அவனோடு இணைந்திருக்க முடியவில்லை. சி, எப்படி பேசுறார் என தன்னிடம் அவன் நெருக்கமாக பழக ஆரம்பித்ததிலிருந்து 100வது முறையாக எண்ணமிட்டவள் வேகமாக அவனை விட்டு விலகினாள். என்ன என்று மீண்டும் அவன் அருகில் இழுத்து நிறுத்த, இல்ல உங்களுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது என்று சமாளிக்க முயன்றாள். ஆகுதுதான், இருந்தாலும் பரவாயில்ல, நீ ரொம்ப அப்செட்டா இருக்கே, உன்னை கொஞ்சம் காம் பண்ணிட்டே போறேன் என்று அணைத்துக் கொண்டான். அவனுடைய பாசாங்கை உணர்ந்து இதழ்களில் வெளிப்பட்ட முறுவலை அடக்க போராடியவள் தன்னை சமாளித்து, இங்க பாருங்க, இப்ப நான் ஓகே என பழிச்சென்று சிரித்தாள். இல்ல, இத நீ எனக்காக சிரிக்கிற என்றான் ஸ்ரவன் நம்பாமல். பா, பயங்கரமான ஆள்தான். என்ன யோசனை? இன்னும் என்ன சொல்லி இவனை விரட்டுறதுனா? ஆமா, ஒரு ஐடியா கொடுங்கள என்று குறும்பாக அவனிடமே அவள் ஆலோசனை கேட்க, வாவ் ஸ்ரீநிதி, ரொம்பவே தேறிட்ட போ என வாய்விட்டு நகைத்தவன் அவள் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் பதித்து விட்டே விடை பெற்று கிளம்பினான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.